தேசம் காப்போம் இந்த காணொலி மூலமாக உங்களை வரவேற்கிறது. ஓம் நம சிவாய். உங்கள் துளசிராமன். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் பிரச்சனை என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்றுமே இல்லை ஆனால் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இந்த வீட்டை எங்கள் அப்பா கட்டின வீட்டை விற்கிறதுக்காக சில பேர் என் கூட போகிறவங்க போராடிட்டு இருக்காங்க. இதனால் என் மேலே வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்க. அது கொஞ்ச நாள் நிலவில் இருந்தது. இப்போ அந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணி இன்றைக்கி ஒரு எஸ்ஐ, அவர் பேர் என்னன்னா ரவி பொன்னுசாமி அப்படின்றவர் எனக்கு கால் பண்ணார். என்றைக்கு பண்ணாருன்னா, இன்றைக்கி சாயங்காலம் 8:16 ஒரு வண்டி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எப்போ பண்ணியிருக்காருன்னா திரும்ப ஒரு 8:22 பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2 டைமிங்கும் வந்து என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, நான் தான் வந்து எங்கள் அம்மா மேலே கேஸ் போட்டேன். எங்கள் அம்மா மேலே நான் கேஸ் போடல. நான் கேஸ் போட்டதுக்கான ஒரு அறிகுறி அங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த வீட்டை விற்கக்கூடாதுன்னு சொன்னது ஒரே ஆள் நான் தான். பட் அவங்கெல்லாம் வந்து எங்கள் அண்ணன்களாம் வந்து விற்கணும் அப்படின்னு அவங்க வந்து போராடுறாங்க. பட் எங்கள் அப்பாவோட கோவில் இது, அதை விற்கக்கூடாதுன்ற சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது, விற்கணுன்றதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குது. நான் மறுக்கலை. பட் டிமாண்டேஷன் என்னென்னு அப்படின்னா வேறு ரூட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரூட்டு வந்து என்னன்னு எனக்கு தெரியல. பட் போலீஸ்காரங்க என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒன்று ஆபத்து அப்படின்னா, இல்லை நானே வந்து என்னோடய உயிரை மாய்ச்சிக்கிற மாதிரி ஒரு வந்துச்சுன்னா, அதுக்கு போலீஸ்காரர் இந்த பொன்னுசாமி, ரவி பொன்னுசாமின்றவர் தான் முக்கியமான ஆள். இதை நான் இந்த பதிவில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலை. என் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். அவர் வேலையை அவர் சரியாக பார்க்கல. ரீஓப்பன் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப ரீஓப்பன் பண்ணுறேன். இந்த ரீஓப்பனுக்காக தான் நான் வந்து இந்த பதிவை நான் போடுறேன். இது எல்லோரும் பார்த்துட்டு பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன், அதாவது ரவிக்குமார் பொன்னுசாமி, ரவி பொன்னுசாமி அப்படின்றவர் தான் வந்து இப்போ என்கிட்ட பேசினவர். அவரோட நம்பரும் நான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போடுறேன். 9840962818 அந்த நம்பரில் தான் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் நான் போடுறேன். சரிங்களா? நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த ரவி பொன்னுசாமி தான் மெயினான ஒரு ஆள். இதுக்காக தான் இந்த காணொளி. ஓம் நம சிவாய. எல்லோரும் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இதை விற்கக்கூடாதுன்றதுக்காக காரணம்னா, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின ஒரு கோவில் மாதிரி நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். இது எப்போ விற்கணுன்றது எனக்கு தெரியும். அந்த நேரம் நானே மனசிறங்கி வருவேன். ஆனால் எங்கேயோ ஒரு ப்ரெஷரு, எங்கேயோ ஒரு இது, அவர் எங்கே என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மேலே எந்த ஒரு ஃபைலிங்கும் பண்ணல. ஆனால் என்னை வந்து ஸ்டேஷன் கூப்பிட்றேன். ஸ்டேஷன் கூப்பிட்டா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸ்டேஷனில். ஸோ அதனால் நான் ஸ்டேஷன் போகாமல் மறுக்கிறேன். பயந்துட்டுலாம் கிடையாது, பயப்படவே மாட்டேன். நான் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். பட் அங்கே தான் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பேசுவாங்க. அதுக்கு தான் என்னை வந்து கூப்பிட்றேன். ஸோ இந்த கூப்பிட்றதுக்காக காரணம் அவரோட மெயின் கான்செப்ட் இதுதான். அங்கே வச்சு என்னை வந்து கையெழுத்து ஏதாவது வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ மக்களே எல்லோரும் தேசத்துக்கு காப்பாற்றணும், நான் மக்களையும் காப்பாற்றணும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் தேசம் காப்புன்ற ஒரு சேனல் நேமே நான் வச்சுருந்த காரணம் தான். ஆனால் தேசம் எங்கேயும் முன்னேறுதுன்னு எனக்கு தெரியல, எப்படி முன்னேற போகுதுன்னு தெரியல. என்னையே காப்பாற்ற முடியல, நான் எப்படி தேசத்தை காப்பாற்றுவேன்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்வியாக இருக்கும். ஆனால் என்ன நான் காப்பாற்றுனதுக்கப்புறம் தேசத்தை நான் எப்படி காப்பாற்றுன்றதை உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் தெளிவாக இருங்க. என்ன மாதிரி ஆள் படித்த எனக்கே வந்து இந்த உள்ள டிமாண்டேஷன்னா, படிக்காத ஆளுங்கள் நிறைய பேர் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதுக்காக யாரும் கவலைப்படாதீங்க. உங்கள் பக்கத்தில் நாங்கள் இருப்போம், எங்கள் பக்கத்தில் நீங்கள் இருங்கள். வெற்றி நிச்சயம். ஆண்டவன் துணை.
எல்லாருமே இருப்பாங்க. கை தட்டும்போது ஒரு ஓசை தான் கிடைக்கும். 10 கை தட்டினா பல ஓசை கிடைக்கும். ஓசைகள் தான் நமக்கு வேணும். அந்த ஓசைகளை வச்சு நம்ம வந்து தேசத்தையும் காப்போம், நம்ம நாட்டையும் காப்போம், எல்லாருமே காப்போம். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்காக நம்மளோட வழிவகையை நம்ம செய்ய வேண்டும் என்பது என்னோட ஆசை. இதற்காக நீங்கள் எனக்காக ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணால் அதுவே மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ஓம் நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கும். ஆண்டவர்கள் இன்னைக்கு வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் நல்ல விதமாக இருங்க, நல்லா செய்யுங்க, யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாதீங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை 4 பேருக்கு செய்யணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். தேங்க்ஸ் ஃபார் குட் பை, குட் நைட்.